கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். கண்டிப்பாக 5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து அதுவும் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான். இன்றைக்கி நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். அது வந்து எனக்கு வந்து அதாவது வீடு தான், நார்மலான வீடு கிடையாது, நிறையா ரூமு. அதான் சொல்லுவாங்கள்ல 2 BHK 3 BHK அந்த மாதிரி. அதனால் அந்த மாதிரி 2 BHK 3 BHK மாதிரி நம்ம வந்து கீழே வந்து மேலே ஓடு, அதுக்கு மேலே ஒரு ஓடு, கரெக்டாக ஒரு 5 ஹெச்பி 5 இதுக்குள்ளே கட்டணும், 5 ஜிபிக்கு. அதனால் அது கட்டணும். இப்போ நான் வந்து மொத்தமாக 6 பிஹெச்கே வந்து கட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். பேஸ்மெண்ட் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு ரூமு, அதுக்கு அடுத்து மேலே மாடியில் ஒரு 2 ரூமு, அதுக்கு மேலே ஒரு 2 ரூமு, அதுக்கு மேலே வந்து 2 ரூம் கிடையாது, ஒரு மாடி கட்டன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்க்கலாம் எப்படி கட்டுறேன்ட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து பேஸ்மெண்ட் போடவே நான் வந்து இந்த ப்ரௌன் கலர் எடுக்கலான்னு தான் இருந்தேன். அப்புறம் ஸ்டோன் போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஸ்டோனில் போட்டேன். அதான் கவினும் அன்றைக்கி சொன்னான், சரி ஸ்டோன்லேயே போட்டுருவோன்ட்டு ஸ்டோனில் போட ஆரம்பிச்சிட்டேன். பில்லர்லாம் போடாமல் எப்படி செய்கிறதுன்னு தெரில. அதெல்லாம் பில்லர்லாம் போட்டு பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து பில்லரே போடலை. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது இவ்வளோ சின்ன இடம் பத்தாது, அதனால் வந்து பெருசாக பண்ணிட்டு பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபுல்லாக அடைச்சி இது பண்ணோம். இப்போ நான் வந்து பேஸ்மெண்ட்டும் முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் போடுற மாதிரி ஒவ்வொன்றா விட்டு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பிளாக் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் பிளாக் எதுக்கு போட்டுருக்கேன்னா, அது ஒரு இது இருக்குது, அது கீழே ஒரு குழி வச்சுருக்கிறேன். இப்போ நான் போடுற மாதிரி ஒவ்வொன்று தண்ணி தண்ணி இது வச்சு போட்டுக்கோங்க. இது வந்து கேட்டுக்கு வச்சுக்கலாம். கேட்டுக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை, பரவாயில்ல, அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இங்கேருந்து தள்ளி தள்ளி ஈஸியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொன்று தள்ளி போகிறங்காட்டிக்கு அதுவே ஒரு டிசைனாக தெரியும். நடுவுலலாம் வேறு ஏதாவது வச்சுக்கலாம், கிளாஸ் வச்சுக்கலாம், அந்த மரம் கட்டை வச்சுக்கலாம், மரம் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து சைடில் கேப் விட்ருக்கேன். ஸ்டோன் அண்ட் கிளாஸ் சூப்பராக இருக்கும். ஸ்டோன் அண்டு வுட்டு அப்படின்னா கூட நல்லாயிருக்கும். அதனால் இப்போ அப்படியே வச்சுருக்கிறேன். அப்படியே இப்போ இது மட்டும்தாங்க இருக்குது. இதை மட்டும் முடிச்சிட்டோம்னா முடிச்சுட்டோம், அவ்வளோவா. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரூம்குள்ளே கட்ட ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸு இல்லை மரக்கட்டை இது போட பார்க்கலாம். எப்படியும் அந்த பார்ட்டாக பிரிப்போம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக இதை முடிக்கவும் முடியாது. அதனால் பார்ட் 2 இருக்குது இதுக்கு. அதாவது வந்து போன வீடியோவும் மைன்கிராஃப்ட் வீடியோ தான். அது வந்து பார்ட் 1, இது வந்து பார்ட் 2. நம்ம எத்தனை பார்ட்டில் என்னென்னலாம் முடிக்கிறோம் தான் கணக்கு. இப்போ பார்ட் 2ல் முடிக்கிற பார்ப்போம். இன்னொரு வீடியோ கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 வீடியோவே இருக்குங்க பார்ட்டு. இன்னொரு பார்ட் 3 அண்டு 4. பார்ட் 4 அப்போ தான் இப்போ இந்த வீடை முடிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ பெரிய வீடு இல்லை, நம்ம பாலங்கிட்ட கூட ஒரே வீடியோவில் முடிச்சிட்டோம். அது வந்து நான் வந்து ஷார்ட்டாக காட்டியிருக்கிறேன். இது மேலே ஏறி நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம்ல, அங்கே வந்து போய் தூங்கலாம். டிவிக்கு ரெஃபரன்ஸாக இருக்குல்ல, அது அப்படி தான். சரி, இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு போயிட்டு கட்ட ஆரம்பிப்போம். இவ்வளோ வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போவோம். நம்ம வந்து அடுத்து வந்து நிறைய கட்ட வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து பில்லர் கட்டணும், நிறைய கட்டணும். போய் கட்டுவோம். நம்ம எவ்வளோ இது போகுது, அலூஸ்தரமாக கட்டி வச்சிருக்கல. சைடில் இந்த ரெட் அண்ட் எல்லோ போடலான் இருந்தேன், ஆனால் வந்து அது போடல. ஏன்னா வந்து அப்படியே பிளாக் கலரில் விட்டா நல்லா இருந்தது. சரி அப்படியே இருந்துட்டோம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய நிறைய கட்டுறோம். அந்த மழை வரக்குன்னு இந்த அந்த ஆறு ஒரு பக்கத்தில் நான் கட்டிட்டு இருக்கேன்னா இங்கிட்டு இருக்கா, அந்த ஆறுக்கு மேலே வந்து ஒரு மலை இருக்கு. அந்த மலையில தான் ஒன்று கட்ட போகிறோம். இந்த மாதிரி மேலால சுற்றி போட்டுக்குங்க. இந்த மாதிரி சுற்றி பேக் போட்டு அதுக்கப்புறம் கிளாஸு அதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மேலால போடாமல் விட்டோட அதுவும் அசிங்கமாக தெரியும். அதனால் இதை முடிச்சுருவோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்து கிளாஸ் வைக்கலாமா உட் வைக்கலாமான்னு கேட்டால் நான் வந்து கிளாஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிளாஸ் போட்டாலே நல்லாயிருக்கும். அப்புறம் சுற்றி வேறு காம்பவுண்ட் போடுறோம். காம்பவுண்டு போடுறோம் இல்லை போடணும். இப்போ வந்து இது ஒரு ரூம், ஓகேங்களா? இது ஒரு ரூமு, அப்புறம் இங்கே ஒரு ரூமு, 2 ரூம். இதுவே போதும், இதோட முடக்கிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 2 ரூம் இந்த வீட்டில் இருக்குது. இப்போ ஃபுல்லாக போட்டு விட்ருவோம். இங்கே கதவு வச்சுக்க, அப்புறம் இங்கேயும் கதவு வச்சுக்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக போட்டு விட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த வீடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் மேல் ஃப்ளோரில் வந்து, அதாவது நம்ம ஊர் படி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம என்னெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு தான் கதை. இப்போ நம்ம கீழே வந்து இவ்வளோ வச்சுக்கிறோமா, இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு கீழே. மேலே வைப்போம்ல, அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. ஆனால் நான் எப்படி பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, மேலே கட்டுறது செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம 2 ரூம் கட்டியிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் செகண்ட் ரூம் வந்து கட்டிட்டுருக்குறோம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான், ஈஸியாக கட்டியாச்சு. நான் இதை மட்டும் போட்டால் சரி. இப்போ நம்ம வந்து மாடர்ன் ஹவுஸு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஆசை எனக்கு. மைண்ட் கிராஃப்ட்லாம் அதை ஈஸியாக கட்டிடலாம், டைம் இருக்கும், அவ்வளோதான். நாய்ஸ் வீடியோ முடிய போகுது. இப்போ நான் வந்து மேலே வந்து அந்த மேல் சேர் காம்பவுண்ட் வந்து சரி இது வந்து போட போகிறேன். அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.